எந்த உண்மையும் மறைச்சு வைக்க முடியாது, எந்த பொய்யையும் மூடி வைக்கவும் முடியாது. எப்போ உன்னை நான் உன் ஊர்ல பார்த்தனோ அப்பவே எனக்கு உன்னை பிடிச்சு போச்சு. அப்ப இருந்தே உன்னை பார்க்கும்போது, உன்கிட்ட பேசும்போது, உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் மனசு என்னமோ செய்யுது. எந்த பொண்ணையும் பார்க்கும்போது வராத ஃபீலிங் உன்னை மட்டும் பார்க்கும்போது எனக்கே வரணும். சார், நான் உன்னை கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்னை பிடிச்சதுனால தான் நீங்க படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணீங்களா? சாச்சா, நான் உன்னை லவ் பண்ணாம இருந்திருந்தாலும் இந்த ஹெல்ப்பை கண்டிப்பா நான் பண்ணியிருப்பேன். ஆனா உன் ஊர்ல உன் தாத்தாவையும் மற்றவங்களையும் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உன்னை மீட் பண்ணிட்டேன், லவ்வும் பண்ணிட்டேன். உன்னை பார்த்த உடனே எப்படி எனக்கு பிடிச்சதோ அதே மாதிரியே உனக்கு என்னை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அனுதாபத்தினாலேயோ நன்றி கடனாலேயோ வர்றது உண்மையான காதலே இல்லை. அதனால தான் இந்த காதலை இவ்வளவு நாள் நான் மறைச்சேன். தெளிவா ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் வந்துட்டேன். அன்னைக்கு உங்க ஊர்க்காரங்களாம் என்னை அடிக்க வந்தப்ப நீ தான் என்னை காப்பாத்தின. பொதக்குழில விழுந்து தத்தளிச்சப்போ என்னை காப்பாத்தினதும் நீதான். அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் நான் இப்போ இருந்துட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் நீ என்னை காப்பாத்திடுவன்ற நம்பிக்கையில் உன் முன்னாடி வந்து நான் நிற்கிறேன். சார், உங்களுக்கும் தீபிகாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் சார். நிச்சயதார்த்தம் நடந்ததுனால தான் நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை அது நடக்காம இருந்திருந்தா இந்த நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு நான் பண்ண தப்பு தான் காரணம். அதை இப்ப எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. அவ்வளோ ஏன் தீபிகாவே கிளியரா புரிஞ்சுக்கிட்டா. இப்போ உன்கிட்ட பேசிட்டு வர சொல்லி என்னை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போனது தீபிகா தான். சார், தீபிகா அவ்வளோ பெருந்தன்மையா நடந்துக்கும் போது நான் அதை விட பெருந்தன்மையா நடந்துக்கிறது தானே சார் மரியாதையா இருக்கும். இப்போ எது முறை எது மரியாதைன்னு பார்க்குற சுச்சுவேஷன் நான் இல்லை. சென்டிமெண்டலாக மட்டும் இல்லை, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருக்கேன். சார், நீங்கள் என்னதான் சொன்னாலும் அடுத்தவங்களை சங்கடப்படுத்தி வரப்போகிற சந்தோஷத்தை விட ஒரு தியாகம் பண்ணி அதில் வரப்போகிற சங்கடம் எவ்வளவோ மேலும் நினைக்கிறவ சார் நான். அது எனக்கு நல்லாவே தெரியும் பொங்குடி. அதனால தான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப டீட்டெயில்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என் லவ்வை கன்ஃபார்ம் பண்ணல, தீபிகா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் என் ஃபேமிலி சைட்லேருந்து ரொம்பவும் நெருக்கடி ஆயிடுச்சு. அந்த ப்ரெஷரில் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம் கூட தீபிகாவை என் ஒய்ஃபை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இப்போ கூட நான் சொல்லலைன்னா இனிமேல் சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு பயத்தில் தான் நான் சொல்கிறேன். படிக்க வந்த இடத்துல இதெல்லாம் தேவையான கூட உனக்கு தோணும். இப்போ நான் பேசுனதெல்லாம் உனக்கு தப்பாக கூட தோணும். ஆனால் இதெல்லாம் விட பெரிய தப்பு எனக்கும் தீபிகாவுக்கும் கல்யாணம் நடக்க போகிறது தான். அந்த தப்பு நடந்துடக்கூடாது. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். இந்த உலகத்தில் எங்கேயும் ஜெயிச்ச காதலுக்கு நினைவுச்சனம் இருக்கிற மாதிரி தெரியல. தோத்த காதலுக்கு தான் நினைவுச்சனம் நல்லா இருக்கு. என் காதலுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. நீ என்ன அக்செப்ட் பண்ணிப்பன்னு நம்புறேன்.
எந்த ஒரு முடிவுமே அவசரப்பட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானும் பல நாள் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ உன்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றேன். ஸோ நீயும் முடிவை இப்பவே சொல்லணும், இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா யோசி. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உன் முடிவை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சொன்னா போதும். உன் நல்ல முடிவுல தான் என் நல்ல வாழ்க்கையோட ஆரம்பமே இருக்கு. நாளைக்கு உன்னை ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணேன். எப்போ ஒன்று நான் உன் ஊரில் பார்த்தனோ அப்போவே எனக்கு உன்னை பிடிச்சி போச்சு. அப்ப இருந்தே உன்னை பார்க்கும்போது, உன்கிட்ட பேசும்போது, உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் மனசு என்னமோ செய்யுது. எந்த பொண்ணையும் பார்க்கும்போது வராத ஃபீலிங் உன்னை மட்டும் பார்க்கும்போது எனக்கே வரலாம். பாத்தியா அவனை? ஏதோ பிரசவத்துக்கு பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவன் மாதிரி குறுக்க நெருக்க நடந்துகிட்டு இருக்கான். பெரிய இவன் நடப்பு. தீபிகாவே உன்னை கூட்டிட்டு போய் இவ்வளோ பண்ணிருக்கான்னா என்னால நம்பவே முடியல மச்சி. She is really great. யார் அந்த இங்கிலீஷ் நியூஸ் சேனல்? ஓ அனு. நைஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ். டேய், லவ்னாலே டென்ஷனா தான்டா இருக்கு. டைமே ஓட மாட்டேங்குது மச்சி. நான் வேணா டைமை கொஞ்சம் மாத்தி வைக்கட்டுமா? டைம் அப்புறம் மாத்தி வச்சுக்கலாம். இப்போ போயிட்டு எங்க 2 பேருக்கும் ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரியாடா? வேண்டாம். ஓ போறியா? மரியாதை மரியாதை. ஐயோ வரானே வரானே. டேய், எப்போதான் ஈவினிங் வருமோன்னு தெரியலடா. எஸ், அப்ப இன்னைக்கு சரக்கு அடிக்கணுமா மச்சான்? செருப்பால் அடிப்பேன். அப்படி ஒரு பிராண்ட் இருக்கானே. டேய், பூங்குடி என் காதல ஏத்துப்பாளடா? டேய், அவ உன்னை வேணாம்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்லடா. இல்லடா, ஒரு வேளை அவன் நோ சொல்லிட்டான்னு வையேன், சத்தியமா சொல்ற மச்சான், என்னால் தாங்கிக்க முடியாது. டேய், திங்க் பாசிட்டிவ்டா. நம்மளோட திங்கிங்க்குலாம் ஒரு பவர் இருக்குடா. இங்க பாரு, நம்ம நல்லதா ஒரு விஷயம் யோசிச்சா நல்லதா தான் முடியும். தப்பா யோசிச்சோன்னா அது தப்பா தான்டா முடியும். நீ ஒன்னும் கவலைப்படாத. பூங்குடி கண்டிப்பா சம்மதம் தான் சொல்லுவா. அப்புறம் என்ன, டிங் டிங், உனக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் நடக்கும். தீபிகா
தீபிகாவுக்கு எவனாவது நாட்டாம விஜயகுமார் மாதிரி அந்த பொண்ணு எனக்கு தான்டா. அப்படின்றவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் எனக்கும் மாறிக்கும். தீபிகாவோட முகம் வேற பேய் இறந்த மாதிரி ஆயி போயிரும். ஏன் ஏற்கனவே அரைஞ்ச மாதிரி தான் இருக்குன்றியா? பண்ணி பண்ணி அதாவது அவ ஃபேஸ் பார்த்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும்டா. எப்ப பார்த்தாலும் ஹீ பட்டிக்காடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பா. டேய் மாப்ள, தீபிகா ஒரு சுயேட்சை வேட்பாளர் மாதிரி. டெபாசிட் கூட உழாது. எப்ப பார்த்தாலும் அம்மா தாயே. பாதிப்பிக்கா தீபிகா, வா வா. இப்பதான் உன்னை பத்தி பெருமையா சும்மா விளையாட்டுக்கு சொன்ன தீபிகா. வா தீபிகா. சாரி, அவ ஏதோ தெரியாம. இட்ஸ் ஓகே. ஜீவா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே மச்சான், நோ ப்ராப்ளம். நீ வேணா போய் பேசிட்டு வா. நான் அது வரைக்கும் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னதான் சொன்னேன், வெளியே போ. மீ ஏ ஜீவா, வாட்ஸ் திஸ்? டேய் சொல்றால போ. ஹாய். ஒரு ஃப்ரெண்டா பிறந்ததுக்கு எப்படியெல்லாம் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு பாரு. வரேன் தீபிகா. அனன்யா, ஜூஸ் ரெடியாமா? சீக்கிரம் கொடுமா. ஜீவா, உன்ன மாதிரி தான் எனக்கும் டென்ஷனா இருக்கு. உனக்கு டைம் ஸ்லோவா போதேன்னு டென்ஷன், ஆனா எனக்கு டைம் ஃபாஸ்டா போதேன்னு டென்ஷன். என்னதான் நான் நிதானமா எடுத்த முடிவா இருந்தாலும் இது ஒரு போட்டி மாதிரி ஆயிடுச்சுல. பொங்கொடி சொல்ற முடிவுல தான் என் லைஃபே இருக்கு. ஏன் அப்படிலாம் யோசிக்கிறேன்? எப்படியும் ஒருத்தருக்கு பாசிட்டிவா ஒருத்தருக்கு நெகட்டிவான ரிசல்ட் தானே கிடைக்க போகுது. ஆனா அது யாருக்குங்கிறது தான் கேள்வி. அஞ்சு மணிக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கூட ஆயிடலாம். தீபி, பிராக்டிக்கலா பேசுவோம். சோ என்ன ரிசல்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்காக இப்ப என் கூட வெளியே வரியா ஜீவா? என்ன தீபி இப்படியெல்லாம் பேசுற? சப்போஸ் நான் பூங்குடி கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்தாலும் அப்படியே உன்னை விட்டு டோட்டலா விலைக்கு போயிடவும் மாட்டேன். இங்க பாரு, லைஃப் ஃபுல்லா நான் உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். அதெல்லாம் சொல்லதான் முடியும், பட் பிராக்டிக்கலி எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ என் கூட வெளியே வரியா ஜீவா? ஷோர். உனக்காக இது கூட செய்யலனா எப்படி? வா, எங்க வேணாலும் போலாம். போலாம். வா. மேடம், ஃப்ரீ ஹாஸ்டல்ல இருக்காளே பூங்கொடி, அட்மின் பிளாக்ல வந்து என்ன பார்க்க சொல்லு. சரிங்க. போ. பார்வதி போட்ட பிச்சையில படிச்சுக்கிட்டு இருக்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அத மறந்துடாத. அதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் மேடம். அந்த நினைப்பு இருந்தா இப்படி தகுதிக்கு மீறி நீ ஆட்டம் போட்டுட்டு இருப்பியா? நான் அப்படி எதுவும் செய்யலையே மேடம். வசதியானவனா பார்த்து மயக்கி வச்சிருக்க, அதுக்கு பேர் என்ன? ஜீவா உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னானாமே. என்ன அப்படி பாக்குற? நான்லாம் இங்க இருந்துகிட்டே ஈரோட்ல ஆடுற செக்ல பதம் பாப்பேன்.
எங்கேயோ பட்டிக்காட்டுல இருந்து வந்துட்டு நீயே இந்த போடு போட்டீனா என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் நான் என்ன போடு போடுவேன்? ஏன் கூட போட்டி போடுறதுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளா? இல்ல மேடம், நான் யார் கூடயும் போட்டி போடல. அப்புறம் என்ன அப்படி ஒரு யோசனை? எப்ப பார்த்தாலும் அப்படியே காதல் கனவுலயே மதந்துட்டு இருக்க. இல்ல மேடம், எனக்கு அப்படியெல்லாம் எந்த கனவும் கிடையாது. இப்ப வாழ்ற இந்த வாழ்க்கையே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. உனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். ஏன்னா பின்னாடியே ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன, சந்தோஷமா தானே இருக்கும். சொல்லு, அந்த ஜீவாவுக்கு என்ன பதில் சொல்ல போற? சொல்லுடி, நான் கேக்குறது உன் காதுல விழல? என்ன முடிவெடுத்திருக்க? ஓ, இந்த அமைதி மௌனம் சம்மதம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எதுக்கு சம்மதம்? ஜீவா சொன்னதுக்கா இல்ல நான் சொல்ல போறதுக்கா? ஓகே, இதுவரைக்கும் என்ன நடந்ததோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இனிமே என்ன நடக்கணும் அத நான் சொல்றேன். கவனமா கேளு. நீயும் ஜீவாவும் அப்படியே உருகி உருகி லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டியே அந்த பகல் கனவு மாதிரி பஸ்மமா போயிடும். அந்த ஜீவா உன் முடிவை கேட்கறதுக்கு அப்படியே துடிச்சுக்கிட்டு வந்து உன் முன்னாடி நிப்பான். நீ நோன்னு சொல்லணும். ஏன் எதுக்கு அப்படின்னு காரணத்தை நோண்டி நோண்டி கேட்பான். நீதான் என்ன காப்பாத்துன, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு உன்னை மிரட்டியும் பாப்பான். அப்பவும் நீ நோன்னு தான் சொல்லணும். அதை மீறி நீ உன் மனசுல இருக்கிறத சொன்ன உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். அந்த ஜீவா ஜீவனோட இருக்க மாட்டான். புரியுதுல்ல? ஜீவா தீபிகாவுக்கு இல்லைன்னா அவனை கொன்னுடுவேன். இவ இப்படி எல்லாம் சொல்றாளே, சொன்ன மாதிரி செய்வாளா இல்ல சும்மா மிரட்டுறாளான்னு உனக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்ல? வரணும், வரத்தான் செய்யும். எந்த சந்தேகமோ சின்ன சந்தேகமா இருக்கும்போதே அதை தீர்த்துடணும். இல்ல அது உன்ன மாதிரி இப்படிதான் பெருசா வளர்ந்து நிக்கும். இப்ப பாரு, என்ன மேடம் திடீர்னு வீடியோ கால் எல்லாம் வந்திருக்கீங்க? உன் டியூட்டிய நீ கரெக்டா பண்றியான்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? அதுக்காகத்தான். நான் என் டியூட்டியை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இப்போ
இப்போ கூட ரெடியாக தான் இருக்கேன். நீங்கள் தான் என் கையை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. ஊன்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். சரி சரி, அந்த ஜீவா என்ன பண்றான்? இங்கே தான் மேடம், ரெசார்ட்ல உங்க பேத்தி கூட பேசிட்டு இருக்கான். சரி, இப்ப நான் அவனை போட்டுடுன்னு சொன்னா எப்படி போடுவ? ரெடியா இருக்கியா? பொருளை ரெடியாக தான் மேடம் வச்சிருக்கேன். நீங்கள் ஊன்னு சொன்னா போதும், அவனை போட்டுட்டு செத்துட்ட நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவேன். என்ன மேடம், ஸ்பாட் வச்சிருவா? ஆமா, இந்த ஐடியா செட் ஆகலைன்னா வேற என்ன ஐடியா வச்சிருக்க? மேடம், என் ஆளுங்க அவனை சுற்றி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. என் ஸ்கெட்சு மிஸ் ஆனாலும் அவங்க ஸ்கெட்சு மிஸ் ஆகாது. மடைக்கு பிடிச்சி கர கர கரன்னு கழுத்தறுத்து போட்டுருவானுங்க. எப்படி? இந்த ஆட்டை எல்லாம் அறுப்பாங்களே, அப்படியா?